கடைசி ராசியான மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. ஆமாம். அது மட்டும். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு உங்கள்கிட்ட தான் இருக்குது. சனியுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசிக்கு தான் சனியை வந்து வாடகைக்கு வரார், விருந்தாளியாக வரார். ஸோ அவருடைய ஆட்டெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப இருக்காது. நீங்கள் தான் பதட்டப்பட்டு எதாவது தப்பு பண்ணுவீங்க. எக்ஸசைஸ், உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நல்லவர்களை சுற்றி வைப்ரேஷன் வச்சுக்கிங்க. குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர், திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், அதே போல் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பொங்கு சனி, இது போல் பொங்கு சனி இருக்கிற கோயிலாக தேடி போகணும். இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். உடற்பயிற்சி செய்து விட்ட மீனராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். ஜென்ம சனியில் தான் கல்யாணம் நடக்கும், ஜென்ம சனியில் தான் புத்திர சந்தானம் கிடைக்கும், ஜென்ம சனியில் தான் படிப்பு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து நிறைய பேர் புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மீன ராசிக்காரங்க. எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, குரூப் 1 பாஸ் ஆகிறது, ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிறது, ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிறது, அதாவது யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாமை கிளியரன்ஸ் பண்ணுறது. 5 முறை எழுதிட்டேன், இது கடைசி ஜென்ம சனி, எனக்கு விமோசனமே இல்லைன்னு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் கணபதி காயத்ரி, காரியசக்தி மாலை, அனுமன் சாலிசா, எப்பொழுதும் கவசங்களை கேட்க 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 அனுகூலமோ ஏற்படும். மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படும். கேந்திராதிபதி தோஷம் குருவாயிருப்பதனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள், அவர்களுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் ஒன்றாக நல்ல விஷயத்திற்கோ, ஏதாவது கோயிலுக்கோ அல்லது வேறு ஏதாவது துக்க விஷயத்துக்கோ கிளம்புகிறீர்கள் என்றால் ஒரு சிதற்காய் உடைப்பதோ, அல்லது 4 எலுமிச்சப்பழம் காரில் வைப்பதோ, 2 எலுமிச்சப்பழம் 2 வீலரில் வைப்பதோ, அதுக்காக ஃப்ளைட்டில் போய் வைக்கலாமான்னு கேட்டால் நான் பொறுப்பு கிடையாது, ட்ரெயினில் போய் வைக்கலாமான்னு கேட்டால் பொறுப்பு கிடையாது. உங்கள் வீட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறச்ச நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா குதர்க்கமாக பேசுகிறதுல மீனராசிக்காரர்கள் வல்லவர்கள். நாங்கள் வந்து ஜோதிடத்தில் எதெல்லாம் நம்மளை காப்பாற்றுமோ அதெல்லாம் தான், அதாவது நடைமுறைக்கேற்ப ரிசர்ச்சில் பார்த்து எளிய பரிகாரங்களை சொல்வது எதற்குனா உங்களை பாதுகாப்பது தான். எனவே மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றங்களும் அனுகூலங்களும், திருமண தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, புத்திர சந்தான தடை, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த தேக ஆரோக்கியத்திற்காக 1 நாள் 2 நாள் ஓய்வு எடுப்பதோ, நல்ல நண்பர்களுடன் போய் எங்கேயாவது ஒரு மலைவாழ் ஸ்தலத்துக்கு போகிறதோ, இல்லை மருத்துவமனையில் 1 நாள் 2 நாள் இருந்து மருத்துவ ஆலோசனை பெற்று ஜம்முன்னு ரீஜுனேட் ஆகிட்டு வீட்டுக்கு வருவது, வயிறெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ஆகிறதோ, அல்லது ஏதாவது 1 டே கேர் 2 நாள் சர்ஜரி பண்ணிவிட்டு தெம்பாயிட்டு வருவதோ அனுகூல அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.